நீங்க ஒரு மீடியா பீப்புள் இதே மைக்கு பிடிச்சு நீட்டிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு கேள்வி, உங்களுக்கு நீங்க நினைச்சத சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கா? பதில் சொல்றப்பா. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க நினைச்சத மீடியால சொல்றதுக்கு உங்ககிட்ட சுதந்திரம் இருக்கா? சுதந்திரம் இருக்கா? இருக்குமா இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்றதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை அமைச்சு இவங்களோட போராடி ஜெயிக்கணும்னு வர்றாரு, அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு. ஆனா பயம் இல்ல. புரியுதா? என் படங்கள்லாம் உங்க வயசுல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு பயம் கிடையாது. என்னுடைய ரத்தம் தானே. அவ்வளவு சைலண்டா இருக்கீங்களப்பா. இல்ல தலைவர் சொல்றப்ப என்ன சொல்லிருந்தாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல கண்டிப்பா நாங்க பங்கு கொடுப்போம் சொல்லி போட்டதோட கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க, அதனால உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இல்லப்பா, நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்விக்கு நான் பதில் நீங்க நினைச்ச நாட்டுல நடக்கிற உண்மைகளை சொல்றதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா? எல்லா விஷயங்களையும் சொல்லு தம்பி, சொல்லு தம்பி, தைரியமா பாரு, சொல்லு. எனக்கு நீங்க சொல்லாம நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ஒரு மாதிரியான டேஞ்சரான தெரியுமா? என் படங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதனால நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரு பத்திரிகைக்காரனா, ஒரு எழுத்தாளரா, ஒரு மீடியாக்காரனா பதில் சொல்லுங்க. நான் திருப்பி பாருங்க எவ்வளவு சைலண்டா இருக்கு. நானும் சைலண்ட் இல்ல. உண்மையில நீ பொதுமக்கள் தானே, பொதுமக்கள் ஒருத்தர் தானே, தமிழ்நாட்டுல தானே இருக்க. இவர் தமிழன் தானே, தமிழன் தானே. அதுவே இல்லையா? தெரியலையா? என்ன இப்ப குழப்புறாங்க, தமிழ யாரு இந்து யாரு தெரியல. உங்களுக்கு தெரியல, உங்களை போட்டு குழப்புறாங்க. பதிலையே சொல்ல மாட்டேன்றீங்கப்பா.